சார், நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது கட்சிக்காரனுடைய திருமண இல்லத்திலேயோ அல்லது தன்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலருடைய கூட்டத்திலேயோ ஏதோ ஒரு திட்டத்தை வாயால் விட சொல்லிட்டு இருக்கார் சார். சார், இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது 505. அந்த 505 எத்தனை தேர்தல் அறிக்கைகள் இவங்க செயல்படுத்தியிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க? இந்த திட்டத்தை இந்த தேதியில், இந்த மாதத்தில், இந்த ஆண்டு நிறைவேற்றன்னு சொல்கிறாங்களா? வாய்ப்பு இல்லை, சொல்லலை, சொல்ல முடியாது. ஏன்னா செய்யலை. செய்தாலும் சார் சொல்ல முடியும். பாருங்க, என்ன சொல்கிறாரு? விடியல் பயணங்கிறார், மக்களை தேடி மருத்துவங்கிறார், உங்களோடு ஸ்டாலின்ங்கிறாரு, பெண்கள் உரிமை தொகைங்கிறாரு, கல்வி 1000 ரூபாய்ங்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டாரு. இதெல்லாம் செயல்படுத்துறான்னு தெரியாது. இப்போ புதுசாக சொல்கிறார் பாருங்க, பொங்கல் டைமில் சொல்கிறாரு, ஒன்றாய் வெல்வோம். யார் ஒன்றாய் வெல்வோம்? சார், திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒன்றாய் வெல்ல முடியும். யார் வெல்ல முடியும்? உங்கள் கட்சிக்காரங்க தான் விரும்ப முடியும். உங்கள் குடும்பத்தை தான் நீங்கள் வெல்ல முடியும் சார். உங்கள் கட்சியில், உங்கள் குடும்பத்தில் தான் நீங்கள் வெல்ல முடியும். மக்களை வெல்ல முடியாது சார். தமிழக மக்கள் நீங்கள் போய் வெல்ல முடியும். ஒன்றாய் வெல்வோங்கிறாரு, வாய்ப்பு இல்லை. அடுத்து பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். சார், எங்கள் கனவு சொன்ன நீங்கள் தாங்க முடியுமா? எங்கள் கனவு சொன்னவங்களை நிறைவேற்ற முடியுமா? நீங்கள் சொன்ன அந்த கனவை 505 கனவை நிறைவேற்ற முடியல. அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற முடியல. சொன்ன பொய் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல. அதை போய் நீங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கன்னா சார், நீங்கள் சொன்னதை முதல்ல செய்யுங்க சார். 505 இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? கடந்த 52 மாதங்களாக நீங்கள் ஆட்சி புரியுறீங்க. 2021 ஆட்சிக்கு வந்தீங்க, 2026 வந்தாச்சு. அந்த 5 வருடத்தில் 60 மாதத்தில் 58 மாதம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2.25 அமாவாசை தான் இருக்குது. இந்த 2.25 அமாவாசைக்கு நீங்கள் வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஒன்றாய் வெல்வோம். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். சார், எங்கள் கனவு சொல்லி நீங்கள் என்ன சார் செய்ய போகிறீங்க? நீங்கள் சொன்னதே செயல்படுத்தலை சார். இதனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு நீர்க்குமிழி மாதிரி. நீர்க்குமிழி வந்த உடனே உடஞ்சி போயிடும், காணாமல் போயிடும், செதறி போயிடும் நீர்க்குமிழி. அதே மாதிரி தான் நம்முடைய முதல்வர். இந்த மழை பெஞ்ச காலம் வருது பார்த்தீங்களா? காளான் காணாது, அப்படியே போயிடும். மழையில் முளைத்த காளான் மாதிரி நம்முடைய முதல் சொல்கிற திட்டங்கள் எல்லாம் வாயாலேயே வட சொல்கிறார். இந்த திட்டங்கள் ஒன்றும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே பொய் தான். அண்ணாதுரை என்ன சொன்னார்? படிக்கு ரூபாய்க்கு 3 படி அரிசி தரேன்னு சொன்னார். செய்தாரா? இல்லை, ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார். திரு கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னார். செய்தாரா? இல்லை. இன்றைய திராவிட கழகத்தினுடைய முதலமைச்சர் நீட் ரத்து பண்ணுனார். கல்வி கடன், விவசாய கடன் ரத்து பண்ணு சொன்னார். இல்லை. மாதம் மின் கட்டணம் எடுப்புன்னு சொன்னார். இல்லை. சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன்னாரு. இல்லை. பெட்ரோல் டீசலுக்கு 7 ரூபாய் 5 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னார். இல்லை. இதுக்கு எல்லாமே மாற்றிட்டு ஏற்றிட்டார். இவர் சொல்கிறது ஒன்று, செயல்படுத்துகிற ஒன்று. மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 2026 இதே பொய்களை சொல்வதற்காக ஒரு அறிக்கையை தயாரிக்க அவருடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. மறுபடியும் மக்களை நம்மளை ஏமாற்ற, நம்மளை திசை திருப்ப, நம்மளை பொய் சொல்லி நிறைவேற்ற முடியாத, செயல்படுத்த முடியாத திட்டங்களை சொல்லி வாக்குகளை பெற்றி இவர்கள் ஆட்சி செய்ய முயல்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அடியோடு இந்த ஏப்ரல் மாதம் 2020 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவர்களை ஒரே அடியாக வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்போம். நன்றிகள் பல.